ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேவா. ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது. ஸோ நான் வீடியோ போடுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாகவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன் கைஸ் ஓகேவா. ஸோ நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜினா எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குன்னு தெரியும் ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்குங்க ஓகேவா. அதை வச்சு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க ஓகேவா. நல்லா பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவாக இருக்கட்டும். யூடியூப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் பார்ப்பீங்க ஓகேவா. அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் பார்த்தோன்னே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 rupees 3000 rupees வச்சுருப்பீங்க. அந்த லைவ் அக்கௌண்ட்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே தெரியாது ஓகேவா. அது என்ன பேஸில் பார்த்தா ரன் ஆகுதுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதாவது ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவீங்க ஓகேவா. அந்த மாதிரி பண்ணுறத பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. அது பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது ஓகேவா. நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலுமே மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்காக தான் டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க ஓகேவா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக இருக்கலாம் ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேவா. அதேமாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. 1 டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஸ்ட்ராட்டஜி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி போடுறேன்ல. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா இது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அதை நீங்களே ஒரு கம்பைன் பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாங்க ஓகேவா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெமோவுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குங்க கைஸ் ஓகேவா. ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் சிக்னலாக இருக்கட்டும், லைவ் சிக்னல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல் 24/7 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 minutes பேசுகிறேன் கைஸ் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் கைஸ் ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் சொல்கிற போல் அசட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. லேப்டாப் ஆர் பிசி பண்ணிங்கன்னா அசட் பண்ணால் ஓடிசி அசட் தான் ஓகேவா. நான் ஏன் மல்டிபிள் அசட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கும் கைஸ் ஓகேவா. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் பண்ண கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute தான் ஓகே. கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் 1 minute வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்பைரி டைமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க கைஸ் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தா இண்டிகேட்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தோம் ஓகே. மூவிங் ஆவரேஜ் தான் ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ஓகே. மூவிங் ஆவரேஜில் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வச்சுட்டு சிம்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த எஸ்எம்ஏ தான் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃபார்ம் அப்படி சொல்லலாம். இது வச்சுக்கோங்க ஓகே. பண்ண கலர் பண்ண க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ் இதுதான் ஓகேவா. இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வச்சுட்டு சேம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ வச்சுட்டு இதுக்கு ரெட் கலர் வச்சுக்கோங்க ஓகே. ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அவ்வளோதான். நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கேஸ் ஓகே. நான் இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஓகேவா. ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், அதாவது இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணலாம் ஓகேவா. சேமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்குமே சேம் லாஜிக் தான் ஓகேவா. வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன் ஓகே. இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்க அப்ட்ரேட் போனால் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் லைன் இந்த ரெட் லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகே. வெயிட் பண்ணுங்கள். சார்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடுச்சு, நான் காமிக்கிறேன் ஓகே. இந்த இடத்துல பாருங்க ஓகே. அப்டேட் போனால் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் லைன் பார்த்தா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆன பிறகு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அப்டேட் பண்ண பிளேஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே. எந்த மாதிரி அசட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ் ஓகே. மூவிங் ஆவரேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக இருக்குது, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜிக்ஸாகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அசட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாதீங்க ஓகே. என்ன பண்ணால் வால்டைலான அசட் ஓகே. நீங்கள் எந்த மாதிரி அசட்டில் ட்ரேட் பண்ணணும்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கணும் ஓகே. என்ன பாருங்க இங்கேருந்து இது வரைக்குமே வேற நல்ல ஒரு ட்ரெண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகே. எந்த ஒரு அசட் பண்ண நல்லா ட்ரெண்ட் வைஸாக மூவ் ஆகுதோ அந்த மாதிரி அசட்டில் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகே. பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே
நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஸோ சிக்ஸாக் வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் பண்ண எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அந்த அசட்டை பேரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே. அதை நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ். ஸோ நான் இப்போ என்ட்ரி எடுக்கும்போது இப்போ என்ன கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா. ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஸோ மூவிங் ஆவரேஜ் இந்த க்ரீன் லைன் பண்ண இந்த ரெட் லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அதேமாதிரி பண்ண பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பண்ண ஃபார்ம் ஆகணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பண்ண நல்லாவே பண்ண அப்வர்ட்ஸில் பண்ண போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பண்ண நம்ம இந்த ரன்னிங் கேண்டில் பண்ண க்ரீன்லேயே முடிஞ்சால் நம்ம பண்ண நெக்ஸ்ட் கேண்டில் பண்ண அப்ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணலாம் கைஸ். ஓகேவா. ஓகே. ஸோ நான் அப்போ அப்டேட் பண்ண ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்டிங்கல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ மார்டிங்கல் ஒன் ஸ்டெப் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது பண்ண இந்த ட்ரேட் பண்ண ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி லாஸ் ஆன எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் ஒன்மே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ண புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்படி புரியலனா எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் கான்டாக்ட் பண்ண நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு பண்ணால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஸோ எனக்கு புரியலன்னு சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ சேட்லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரிய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு. ஸோ அப்படியும் புரியலனா ஸோ கூகுள் மீட் லிங்க் அனுப்பிச்சு இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பண்ணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அது பண்ணால் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் மொமெண்டமே பண்ண சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ மார்டிங்கல் பண்ண ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் பண்ண மார்டிங்கல் பண்ண ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஓகே கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் சம்திங் ரிமைனிங் இருக்குது. ஓகே. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ 30 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை கேட்குறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் எதை பற்றி எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க போக மாட்டோம். ஓகே. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அண்ட் சம் கேண்டல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேட் பாட்மே வச்சுருக்கோம். ஓகே. ஸோ என் பர்சனல் யூஸ்க்கு. ஸோ அதுவுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி கெயின் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ சம் மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ பாட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஸோ டெலிகிராம் ஆட்டோ ட்ரேட் பாட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் பர்சனல் யூஸ்க்கு தான். ஓகே. ஸோ சேல் பண்ணுறதுனா கிடையாது. ஸோ கேட்டிருந்தனால ஸோ ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் அதை பற்றியுமே பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பண்ண நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே. ஸோ கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ நம்ம பண்ணால் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டு ஸோ நம்ம பண்ண வீடியோ பண்ண எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா. ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பண்ண இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அந்த மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயுமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி போகுது. ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ ஜிக்ஸாக ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வால்டைல் மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அசட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ண வேணாம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிக்ஸாக ஃபார்ம் ஆனாலே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி குறையும். ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டான அசட்டில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு அசட்னால ட்ரெண்ட் பேஸ் பண்ணி மூவ் ஆகுதோ ஸோ அந்த அசட்டில் பண்ணால் நீங்கள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாங்க. ஸோ ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அக்யூரேசி பண்ணால் அபோவ் 78 to 80% இருக்கும். ஓகே. ஸோ ஆல் த டைம் செக் பண்ணதில்ல. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி பண்ண 3 வீக்ஸ் பண்ணால் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ ஏதாவது ப்ராப்பரான என்ட்ரி கிடச்சுன்னா நான் பண்ணால் அகைன் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா. ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க கேஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்ட்ரேட்கானது கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அகைன்மே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அசட் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ரன்னிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டே முடிஞ்சால் நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பண்ணால் ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது கைஸ், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம், ஓகேவா? ஸோ சொன்னதே பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக மட்டும்தான், ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொல்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணும்போது ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஒரு 3 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகிக்கலாம் கைஸ், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, ஓகே? ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ இப்போனா நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு, ஓகே? ஸோ எனிவே பார்த்தா இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓகே? ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் பண்ண எடுத்து காமிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணுவேன் கைஸ், ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ஓகே? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.